ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு ஹல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஹல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், இந்த கப்பில் தான் 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பில் 2 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் கப்பு அப்படி இல்லைன்னா டம்ளரில் கூட மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எது பண்ணாலும் ஒரே இதில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஏலக்காவை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு சேர்க்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்து பவுடராக கூட பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த நெய் வந்து நம்ம எல்லாமே சேர்க்க போகிறது கிடையாது, தேவையான அளவு மட்டும்தான் சேர்த்துக்குவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாதாமையும் பிஸ்தாவையும் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி துருவி சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தாங்க ஹல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருள். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஹல்வாவை எந்த மோல்டில் வந்து செட் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடுத்ததாக ஒரு கடாயில் 2 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சது தான். கூடவே 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் சர்க்கரை, 2 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரைக்கு வந்து பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக வந்து டஸ்ட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு அதை மேலாவில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே வந்துருச்சுங்க. சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக கொதி வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். சர்க்கரை தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே கலந்து விட்டனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடியில் லைட்டாக தங்கியிருக்கும். ஸோ நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்து திரண்டு வந்துருச்சுங்க. இது போல் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபுட் கலர் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா வந்து செதறி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் வந்து எல்லாமே ஒரே டைமில் சேர்த்துற வேணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3லேருந்து 4 டைம் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கிண்டும் போது அந்த நான்ஸ்டிக் தவாவில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணுங்க. அதுதான் வந்து அந்த ஹல்வாவோட பக்குவம். பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. தவாவில் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தவாவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வானலில் செஞ்சாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் வர்றது தான் வந்து கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம மோல்டில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மோல்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் பிஸ்தாவையும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹல்வாவை சேர்த்துக்கலாம். பாதாமும் பிஸ்தாவும் வந்து ஆப்ஷனல் தாங்க, தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மோல்டில் சேர்த்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி நம்ம சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக வந்து ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் பாருங்கள் 1 கப்பு தான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தேன். அதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹல்வா கிடச்சிருக்குன்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹல்வா தேவையோ அந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.